பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். எங்கேயாவது சார்ஜ் போடலான்னு பிளான் இருக்குது. ஸோ எங்கே போடுறது அப்படின்னு தான் இப்போ யோசிக்கிறோம். ஸோ நாங்கள் எங்கே போடுறோமோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வந்து அப்ரோச் பண்ணுவோம். இந்த மாதிரி சார்ஜ் போடணும்னு சொல்லி கேட்டு அவங்க அலோ பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை வெளில இருந்து கட்டிட்டு பேட்டரி வெளில எடுக்க வேண்டியதான். கீ இந்த இடத்துல போட்டு இந்த ப்ளக்கை கட்டிடுவோம். திருப்பிட்டு அவ்வளோதான், பேட்டரி எடுத்தாச்சு. ஸோ உள்ளே கொண்டு போய் நாங்கள் சார்ஜ் போட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஓகே பாய். ஸோ கைஸ் வ்ளாகில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நம்ம ரிவால்ட் வெஹிக்கிளில் வந்து பேட்ரி சுத்தமாக காலி. ஸோ நாங்கள் வந்து அதை நிறுத்திட்டு சார்ஜ் போட்டிருந்தோம். வந்து வண்டி சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 4 hours ஆகும். ஸோ ஆக்சுவலாக வந்து சார்ஜ் எங்கே போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில் தான் போட்டோம். போய் அப்ரோச் பண்ணோம். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சார்ஜ் போடுறதுக்காக வண்டியிலேருந்து பேட்டரி கழட்டி தனியாக வச்சுட்டு அந்த பேட்டரிக்கு வந்து சார்ஜை போட்டு வச்சாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒயிட் டவுன் போகிற ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ காலையில் எதுவுமே சாப்பிடாதனால இங்கே வந்து ஒரு பெஸ்ட் பீஸா ஷாப் இருக்குது. அங்கே போய்ட்டு பீஸா ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. நேராக அந்த பீஸா ஷாப் போய்ட்டு அங்கே வந்து கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:36 ஆகுது. அண்ட் சாப்பிட்டாச்சு, பீச் போயிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ரிட்டன் சென்னை தான். பைக்கோட பேட்டரி சார்ஜ் ஏறிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு சார்ஜ் ஏறிடுச்சுன்னா எடுத்துகிட்டு ரிட்டன் போக வேண்டியதான். ஸோ ரிட்டன் போகிறது எப்படி இருக்குது, ரிட்டன் போயிடலாமா, எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து அந்த வண்டி விட்டுருந்த பெட்ரோல் பங்க் போய்ட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே ஸோ பை. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணிட்டோம். சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளியில். ஸோ பேட்டரி எடுத்துகிட்டு போய் வண்டியில் போட்டுரும். ஸோ கைஸ் உள்ள போட்டாச்சு. ஸோ இந்த பிளேட் எடுத்து மறுபடியும் உள்ளே வச்சுருவோம். அவ்வளோதான், லாக் பண்ணியாச்சு. வண்டி ஆன் பண்ணி சார்ஜ் செக் பண்ணிடுவோமா. எவ்வளோ ஏறி இருக்க, 83% ஏறி இருக்குது. ஸோ இதை வச்சு சென்னை போக முடியும்னு நினைக்கிறேன். போயிடணும் கண்டிப்பாக நாங்கள். இப்போ நான் இங்கே வந்து பேட்டரி சார்ஜ் போட்ட இடத்துல எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் vlog முடிஞ்சோடனே சொல்கிறேன். ஸோ சென்னை போய்ட்டு அங்கே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். ஓகே வாங்க ரிட்டன் கிளம்பிடலாம். ஸோ கைஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் 153. ஸோ கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 156 இருக்குது. இப்போ வந்து கரெக்டாக லெஃப்ட் சைடில் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இருக்கும். இங்கே வந்து இப்போ நாங்கள் சென்னை ரீச் ஆகணும். இதுதான் ஒரே டாஸ்க்கு. ஸோ இந்த 83% சார்ஜில் இங்கேருந்து சென்னை போக முடியுதா அப்படின்றது சென்னைக்கு போனால் தான் எங்களுக்கே தெரியும். ஸோ போகிற வழில நடுவில் பேட்டரி பர்சன்டேஜ் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறாங்க கைஸ். ஓகே ஸோ வாங்க கைஸ் vlog கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3:16. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 201 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ரிவால்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து 83 இருந்துச்சு. இப்போ ரிவால்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 45% இருக்குது. ஸோ இதை வச்சு சென்னைக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலான்னு தான் நினைக்கிறேன். நம்ம ரிட்டன் சார்ஜ் போட்டது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அது எவ்வளோ ஆச்சு, மொத்த ட்ரிப்புக்கும் எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ டைம் செலவாச்சு அப்படின்றத வந்து நான் ட்ரிப் எண்டில் சொல்கிறேன். ஈஸியாக ரீச் ஆனோடனே உங்களுக்கு ஒரு அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குறேங்க. ஸோ போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய் கேஸ். பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 4 கிலோமீட்டர் தாண்டி ஆச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:32 ஆகுது. அந்த எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 240 கிலோமீட்டர். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் எவ்வளோ இருக்குது, ஸோ எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஸோ எனி ரேண்டம் பெட்ரோல் பங்க்கில் அப்ரோச் பண்ணலாம் ஐடியா வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை கண்டுபிடிச்சிட்டோம் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பேட்டரி மறுபடியும் வெளில எடுக்க வேண்டியதான். சாவி எடுத்து இங்கே போட்டு எடுத்து திருப்பிட்டு இப்போ இதை எடுக்க வேண்டியதான். ஸோ பேட்டரி எடுத்தாச்சு வெளில போய் சார்ஜ் பண்ண வேண்டியதான் கைஸ். ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:46 ஆகுது. இப்போ நாங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 272 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம். வண்டி எங்கே சார்ஜ் போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈசிஆரில் இருக்க crocodile park ஆப்போசிட்டில். ஸோ அங்கேருந்து வர வழி தான் இது. இந்த 21% வச்சு நம்ம கோஸ்டோட விட்டு கண்டிப்பாக போயிடலான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றின பிரச்சனை எங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வீடு வரைக்கும் போயிட்டு அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அண்ட் மொத்தமாக எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அண்ட் அவரோட வெயிட் என்ன அண்ட் இன்றைக்கான vlogக்கு நாங்கள் வந்து அந்த வண்டிக்கான ஃபியூலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், இந்த வண்டிக்கான ஃபியூலுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுன்ற ஒரு கம்ப்ளீட் ஓவர்வியூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. கோவளம் வந்தாச்சு. crocodile பார்க்லேருந்து நியர் தான் கோவளம். ஸோ இந்த சீனரி பார்த்திங்கனாலே சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிட்டுருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து vlog முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கோஸ்டோட வீட்டுக்கு போயிடுவோம். அவர் வீட்டை போய் ரீச் பண்ணிட்டு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து
எவ்வளோ தூரம் போயிருக்கு அண்ட் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் வந்துடும். என்னோட இந்த vlog-ஓட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி 40 கிலோமீட்டர்லேயே போனது எனக்கு எப்படி இருந்துச்சு, அண்ட் ரிவால்ட்டை வந்து லாங் ட்ரைவ் எடுத்துகிட்டு போக நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா மாட்டேனா, நான் வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் 2 ரேண்டம் பிளேஸஸில் எப்படி சார்ஜ் போட்டேன், அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க நேரக்கோ ஸ்வீட்டுக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கே வந்துட்டோம். அதான் ஸ்டார்ட் பண்ண பிளேஸு. அங்கே லைட் இல்லைன்றதுனால இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் தான் தள்ளி வந்திருக்கோம், ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 303 கிலோமீட்டர்ஸ். ஸோ மொத்தமாக இந்த வண்டி ஓடினது பார்த்தீங்கன்னா 130 × 2. ஸோ அப்படி பார்த்தோன்னா 260 தான் வரும். ரிமைனிங் வந்து இந்த வெஹிக்கிளில் பாண்டிச்சேரியில் ரோம் பண்ணதும் ஏடிஎம் போன கணக்கும் வரும். ஸோ மொத்தமாக 260 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வெஹிக்கிள் ரன் ஆச்சு எங்களுக்கு இன்றைக்கி. ஸோ 260 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இதில் எத்தனை வாட்டி சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 டைம்ஸ் சார்ஜ் பண்ணோம். அந்த 2 டைம்ஸ் ஏன் சார்ஜ் பண்ணோம் அப்படின்ற கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6:42 இப்போ டைமு. ஸோ மார்னிங் 7 o'clock ஆரம்பிச்சு ஈவினிங் 7 o'clock vlog முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாச்சு. ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான், போட்டுக்கோ. ஸோ அதில் எவ்வளோ % சார்ஜ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3% சார்ஜ் இருக்குது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் ஓட்டு போகலாம். நம்ம கோஸ்ட்டோட வீடு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அப்படி தான் இருக்கும். 2 கிலோமீட்டர்ஸே அதிகம் நான் சொல்லுவேன். ஸோ அவர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுப்பார். ஸோ கைஸ், இந்த வண்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வந்து எவ்வளோ செலவாச்சு, அண்ட் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுத்துகிட்டு போனால் என்ன நல்லா ஃபேஸ் பண்ணுவீங்க அண்ட் எவ்வளோ காசு சேவ் பண்ணுவீங்கன்றதை நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ நம்ம கோஹோஸ்ட்டை நம்ம சென்ட் ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி. ஓகே, போய்ட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே, நேற்று தான் ட்ரைவ் போயிருந்தோம். ஆக்சுவலாக நைட்டே ஷூட் பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ கோப்ரோவில் வந்து சார்ஜ் காலியானதுனால நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் டே எடுக்கிறதுக்கு ரியலி அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து எவ்வளோ செலவாச்சு எங்களுக்கு டோட்டலாக ரிவால்ட்டை கொண்டு போகிறதுக்கு அண்ட் எவ்வளோ நேரம் ட்ராவல் டைம் ஆச்சு, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன் இந்த கண்டினியூஷனில். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் வந்து ரிவால்ட்டை 2 பிளேசஸில் சார்ஜ் போட்டோம். கம்பெனி கிளைம் பண்ண கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் அண்ட் வண்டி வந்து 130 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக ட்ராவல் பண்ணிருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தால் ஒயிட் டவுன் ரீச் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் நாங்கள் அந்த ரிஸ்க் எடுக்க தயாரில்லை. நாங்கள் என்ன பண்ணோம்னா அங்கேருந்து டேரெக்டாக பக்கத்தில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்கை போய் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கன்வின்ஸ் பண்ணோம். அவங்க கிட்ட சொன்னால் இந்த மாதிரி இது வந்து ஃபுல் சார்ஜ் குடிக்க வந்து 4 யூனிட் தான் சார்ஜ் எடுக்கும். ஸோ 0 to 100 போக வந்து 4 hours ஆகும். நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம்னா நாங்கள் வந்து உங்களுக்கு 50 rupees பே பண்ணிடுறோம், எங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து சார்ஜ் மட்டும் ஃபுல்லாக போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டு சார்ஜ் போட்டோம். ஸோ அது சார்ஜ் செய்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றதால நாங்கள் என்ன பண்ணோம்னா பாண்டிச்சேரி உள்ளே போயிட்டோம். ரிட்டன் வந்து பேட்டரி எடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து 83% வரைக்கும் தான் சார்ஜ் ஏறி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட் இருந்ததுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வந்துருச்சு. இல்லைனா மேபி 100% சார்ஜ் போட்டு தான் அங்கேருந்து கிளம்பியிருப்போம். டைம் கன்ஸ்டன்ட் இருந்ததுனால 83%க்கு அப்புறமே நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ போகிறதுக்கு ட்ராவல் டைம் மட்டும் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா 7 o'clock நான் கரெக்டாக vlog ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நம்ம கோஸ்ட்டை மீட் பண்ணது வந்து அரௌண்ட் 7 to அங்கேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாண்டிச்சேரி ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 o'clock. ஸோ அரௌண்ட் 11 வச்சுக்கிட்டோன்னா கூட 4 hours வந்துடுது. எப்படி பார்த்தனாலும் அரௌண்ட் 4 hours அப்படின்ற மாதிரி வந்துடுது. மொத்தமாகவே ரிவால்ட்டில் ட்ராவல் பண்ண கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 130 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ ரிட்டன் வர ஃபிகர்ஸும் சேம் தான். 130 + 130 பார்த்தீங்கன்னா 260 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 50 rupees தான் பே பண்ணோம் சார்ஜுக்குன்னு சொல்லி. அண்ட் அவங்க வந்து ரொம்ப மனித தன்மையோட ஹெல்ப் பண்ணதுனால நாங்கள் வந்து எங்கள் கையிலேருந்து இன்னொரு 50 rupees அப்போயே அவங்களுக்கு பே பண்ணோம். அது வந்து சார்ஜுக்காக இல்லை, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணதுக்காக மட்டும். ஸோ பாண்டியிலேருந்து ரிட்டன் சென்னை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு, ஈவினிங் வரைக்கும் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக ஈசிஆரில் crocodile பார்க் வரைக்கும் நாங்கள் வந்தோம். எங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து 5% to 4% தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே சார்ஜ் போடணுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு எங்களுக்கு. மேபி 100% வரைக்கும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துருந்தால் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ நாங்கள் அதை பண்ணலை. அந்த மிஸ்டேக் வந்து டோட்டலாக எங்கள் மேலே தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஈஸியாக crocodile பார்க் கிட்ட பெட்ரோல் பங்க் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ரேண்டம் ஷாப்பில் போய் அப்ரோச் பண்ணோம். அவங்க கிட்ட சொன்னால் கொஞ்சம் சார்ஜ் போட்டுக்கணும், அரௌண்ட் like 20 rupees தான் ஆகும். சேம் ஸ்டோரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எஸ்டேட் பண்ணாங்க. கண்டிப்பாக எந்த ஷாப்பில் இருக்கவங்கனாலும் எஸ்டேட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஷாப்புன்றதுனால எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாகும்ப்பா, 20 rupees தான் ஆகும் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. நான் 10 to 20% தான் சார்ஜ் பண்ண போகிறேன், எனக்கு ரிட்டன் போகிறதுக்கு அது போதும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு ஷாப்புக்கு வந்து சார்ஜ் அதிகமாகும்பா, எங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணிடுங்க கரெக்டாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா அவங்களுக்கும் 50 rupees நாங்கள் பே பண்ணிடுறோம், எங்களுக்கு இஷ்யூஸ் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் சார்ஜ் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அரௌண்ட் லைக் 45 மினிட்ஸ் நாங்கள் சார்ஜ் போட்டோம். 23% எங்களுக்கு சார்ஜ் எடுக்கிறப்போ ஸோ நாங்கள் 5:45 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் vlog முடிக்கிறப்போ அரௌண்ட் 4% இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் டோட்டலாகவே இந்த vlog கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 100 rupees தான் ஆயிருந்துச்சு. 50 rupeesல அது ஆக்சுவலாக முடிஞ்சிருக்க வேண்டியது. எங்களுக்கு டைம் கன்ஸ்டன்ட்ன்ற ஒன்று மட்டும் எங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து 50 rupeesல முடிஞ்சிருக்கும். நாங்கள் ரிட்டர்ன் வர வேண்டிய டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா 2 times சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வந்துடுச்சு. கமிங் டு த ரியல் கொஸ்டின் என்னன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ரிவால்ட் வச்சு லாங் டிரைவ் போகலாமா, போக முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கே நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அந்த கமெண்ட்டில் கரெக்டாக அவருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆட்டிடியூடும் நீங்கள் பீப்புள் ப்ளீஸராகவும் கன்வின்சிங் ஸ்கில்லும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த வெஹிக்கிளை வேணால் எடுத்து டூரிங் போகலாம். ஸோ ரிவால்ட் எடுத்துகிட்டு லாங் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டோட்டலாக உங்களோட டிசிஷன் தான் நான் சொல்லுவேன். ஆனால் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் ரிவால்ட் எடுத்துகிட்டு 40 kilometersலேயே க்ரூஸ் பண்ணிவிட்டு டைம் ஸ்பேர் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும் அண்ட் லாங் போக முடியும். அண்ட் அது எங்கே நின்னாலும் அங்கே நிற்கிற ஒரு ஷாப்லேயோ இல்லை ஒரு பெட்ரோல் பங்க்லேயோ அப்ரோச் பண்ணி உங்கள் வெஹிக்கிளை சார்ஜ் போட முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இங்கே தாராளமாக அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லை என்னால் முடியாது, இல்லை 40 kilometersலேயே ட்ராவல் பண்ண முடியாது அண்ட் எங்கேயும் நிறுத்தி என்னால் சார்ஜ் போட முடியாது அப்படின்றவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ ரெஃபரன்ஸ்க்கு நான் சொல்கிறேன்னா நாங்கள் இன்னொரு வண்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் FZ25 நாங்கள் பெட்ரோல் எவ்வளோ போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் நான் 300 rupees போட்டேன், பாண்டிச்சேரியில் 500 rupees போட்டிருந்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு 800 rupees செலவாச்சு. அதுலேயும் நான் அதே 40 kilometer தான் க்ரூஸ் பண்ணேன். கண்டிப்பாக 40 kilometer நான் அதிகமாக க்ரூஸ் பண்ணியிருந்தேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் மைலேஜ் கண்டிப்பாக வந்திருக்கும் FZ25 அது எனக்கே தெரியும். ஸோ 40 kilometerலேயே க்ரூஸ் பண்ணால் அரௌண்ட் 40 kmpl மைலேஜ் தர ஒரு கம்ப்யூட்டர் வெஹிக்கிள் எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்ற ஒரு கரெக்ட் ஃபிகர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்கள் ரிவால்ட் கூட இதை ட்ராவல் பண்ணி கொண்டு போனோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் இருக்க ஒரு பெட்டர் கம்ப்யூட்டர் பைக் 80 km/l மைலேஜ் தர வெஹிக்கிளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து நம்ம 100 rupees ஃபில் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன் vlog தான். இது வழியாக நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம், அது எங்களுக்கு பாசிட்டிவாக ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரியல் டைம் 1 day யூசேஜ். இது நான் அப்படியே உங்களுக்கு கிளியராக டைமோட பேட்டரி பர்சன்டேஜோட ஷேர் பண்ணேன். ஸோ அந்த ரைடரோட வெயிட்டும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணி ஆகணும். ரைடரோட வெயிட் பார்த்திங்கன்னா கரெக்டாக 70 kgs. நாங்கள் மார்னிங் செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுத்தோம் அங்கேருந்து. ஸோ கைஸ் இந்த vlog வழியாக உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகிருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கே 2-3 கொஷின்ஸ் ரைஸ் ஆச்சு. எலக்ட்ரிக் பைக்ஸ் தான் ஃபியூச்சர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது வந்து ஒரு மறக்க முடியாத உண்மை. அதை வந்து நம்ம ஒத்துக்கலனாலும் ஒரு நாள் அது ரியாலிட்டியில் வந்து தான் ஆக போகுது. ஸோ எல்லோரும் ஒரு பாயிண்டில் எலக்ட்ரிக் பைக்ஸ் ஓட்டி தான் ஆக போகிறோம். நானே ஒரு பியூர் ஐசி இன்ஜின் என்தூசியாஸ்ட். நானே வந்து இப்போ அந்த ரியாலிட்டியை ஸ்லோவாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ரிவால்ட் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போனப்போ எனக்கு ஒரு பெட்டர் ஒப்பீனியனே இருக்குது இப்போ எலக்ட்ரிக் பைக்ஸ் மேலே. மேபி ஃபியூச்சரில் இன்னும் பெட்டர் டெக்னாலஜிஸ் வந்து டெஸ்லா மாதிரி அப்கிரேடட் பேட்டரிஸ் போட்டு எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ண முடியலாம். சார்ஜ் ஆகிற டைமையும் அவங்க கம்மி பண்ண கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி பண்ணும் போது அந்த வண்டியும் கண்டிப்பாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். கண்டிப்பாக ஒரு டூரிங் ரிவ்யூவும் பண்ணுற ஐடியா எங்களுக்கு இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. திரும்பவும் நான் இதான் சொல்லுவேன், உங்களால் டைம் ஸ்பேர் பண்ண முடியும் அண்ட் 40 kilometersலேயே ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பெட்ரோல் எக்ஸ்பென்சஸில் நிறைய சேவ் பண்ணலாம். அந்த சர்வீஸ்க்கான செலவும் உங்களுக்கு ரொம்ப 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 மினிமலாக தான் இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் FZA 40 kilometers 50 kilometersல க்ரூஸ் பண்ணதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த கியர் வெஹிக்கிளுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். மேபி கியர்லெஸ் வெஹிக்கிள் ஸ்கூட்டிஸ்க்கு வந்து அது சேஞ்ச் ஆகலாம். பட் எந்த கியர் வெஹிக்கிளுக்கும் நான் அதை சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஏன் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் அண்ட் மோர் ஓவர் அது 5 speed கியர் பாக்ஸ்ன்றதுனால ஏதோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். 6 speed கியர் பாக்ஸ்னால் இன்னும் சுத்தம் ரொம்ப கஷ்டம். அது என்னதான் லோ எண்ட் நல்லா இருக்க வண்டி அப்படின்னாலும் எனக்கு வந்து வைப்ரேஷன் இருக்க தான் செஞ்சுது. ப்ளஸ் எங்களுக்கு மைலேஜ் வர நிறைய அடி வாங்குச்சு. என்னோட ஒப்பீனியன் அண்ட் ரிவால்ட்டை பற்றின ஒப்பீனியன் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ப்ராட் வியூ வந்திருக்கும். எனக்கு நிறைய கொஷின்ஸ் இந்த vlog வழியே ஆன்சர் ஆச்சு. உங்களுக்கும் இதுக்கு மேலே ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் தாராளமாக அங்கே வந்து கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எங்கள் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி கிரேசி கண்டென்ட் வந்துகிட்டே இருக்குது. டோட்டலாக எவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்ற டீட்டெயில்ஸ் கரெக்டாக உங்களுக்கு வீடியோவில் கிடச்சிருக்குன்ற நம்பிக்கையோடு நான் இந்த vlog முடிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை கைஸ்.